ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வாருங்கள், உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் என் வைஷ்ணவ சேனலில் வரவேற்கிறேன். முன்பு வீடியோவில் நாம் ஆத்மா என்றது என்ன, இந்த ஆத்மாக்கும் உடலுக்கும் என்ன சம்பந்தம், எத்தனை காலம் இந்த ஆத்மா இந்த உடலில் ஒரு உடலில் இருக்கும் என்றதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி தெரிஞ்சு கொள்ள பிரயத்னித்தோம். இன்று நாம் பேசப்போவது ஸ்தூல சரீரம் என்றால் என்ன, லிங்க சரீரா என்றால் என்ன, காரண சரீரா என்றால் என்ன, இந்த ஆத்மாக்கும் உடலுக்கும் இது என்ன பந்தம் என்று தெரிந்து கொள்ள பிரயத்னிப்போம். ஸ்தூல சரீரம் என்றது என்ன? ஸ்தூல சரீரம் என்றால் நம்மளோட உடல்தான், உடலை தான் ஸ்தூல சரீரம். இது என்ன, பஞ்சபூதங்களால் இந்த உடல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் ஆகாயம், வாயு, அக்னி, நீர், பூமி என்று இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தூல சரீரம். இதுக்கு என்ன ஒரு குணாதிசயம் என்றால் பிறப்புண்டு, பிறகு பிறந்து வளர்ந்து மன்னிக்கவும் வாலிப பிறவி போயிட்டு முதுமை பிறவி எடுத்து மரணித்து ஒன்றுமில்லாமல் மரணித்துவிடும். இதுதான் இந்த ஸ்தூல சரீரத்தினும் குணாதிசயம். இது என்றால் என்ன, ஆத்மாக்கு அழிவே கிடையாது. ஒரு ஆத்மா ஒரு உடலை எப்படி தேர்ந்தெடுக்கின்றது? ஆத்மாவா உடலை தேர்ந்தெடுக்கின்றது? இல்லை. உண்மை என்றால் பூர்வ கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு உடலோ, ஒரு குலமோ, ஒரு கோத்திரமோ ஒரு ஆத்மாக்கு பகவான் நம்ம பெருமாள் அளிக்கிறார். மன்னிக்கவும். அப்புறம் என்ன என்றால் அது இந்த உடலில் புகுந்து அந்த உடலில் இத்தனை காலங்கள் இருக்க வேண்டும் என்று அது அந்த உடலில் இருக்கின்றது. என்னவென்றால் வசிக்கின்றது. இத்தனை காலம் இந்த உடல் உனக்கு, நீ உன் பூர்வ கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை காலம் இந்த உடலில் வசிப்பாய். இவளுக்கு கணவனாகி, இவனுக்கு பிள்ளையாகி, இவளுக்கு அந்த மாதிரி பாத்தியாகி என்று வேறு என்னென்ன அந்த ஆத்மாவுக்கு என்னென்ன யார் யாருக்கிட்ட என்னென்ன கடன் இருக்கோ அதை கழித்து பிறகு வழியில் நல் பாதையில் பரமபதத்தை அடையிறதுக்கு வாய்ப்பும் தருவார் பெருமாள். இந்த உடலுக்கு என்ன குணாதிசயம், உடல் எப்படி வளரும் என்றால், அந்த ஜீவாத்மாவுக்கு சாப்பாடு வேணும், காற்று வேணும், சுவாசிக்க சாப்பாடு வேணும், வளர தாகத்தை போக்கிக் கொள்ள நீர் வேணும். அப்படி அது அன்னமயா பிராணமயா என்று அந்த ஜீவனுக்கு இந்த உடலோட குணாதிசயங்கள் எடுத்துக்கொண்டு அந்த உடலுக்கு பெருமை அந்த ஆத்மாதான். அந்த உடலில் இருந்து கொண்டு அந்த உடல் அழிவது. ஆத்மாக்கு பிறப்பும் இல்லை, ஆத்மாக்கு இறப்பும் இல்லை. பாவ கர்மாக்களும் புண்ணிய கர்மாக்களும் தான் ஒரு ஆத்மாவுக்கு பந்தங்களை உண்டாக்கி ஒரு சில காலம் ஒரு உடலில் இருந்து பிறகு பிறந்து அந்த உடலை பிரிந்து மற்றொரு உடலை அடைவதோ அல்ல பெருமாளின் பரமபதத்தை அடைவதோ பாவ புண்ணியக்கு ஏற்ற மாதிரி பிரயாணம் செய்கின்றது. இந்த ஒரு ஆத்மா ஒரு உடல் கடைசி காலம் என்பார்கள். அது என்ன என்றால் ஆத்மா பிரிகிற காலம். அப்பொழுது அந்த ஸ்தூல சரீரம் என்றது அழிந்து விடுகின்றது. எப்படி அழியிறது என்றால், அந்த பஞ்சபூதத்தில் இருந்து அந்த ஸ்தூல சரீரம் அழிந்துவிடும். இது ஒரு பெரிய தெய்வ ரகசியம். என்ன என்றால், ஆத்மா பிரிவது சில பேருக்கு கண்ணால் இருக்கும், சில பேருக்கு மூவால் இருக்கும், வாயால் இருக்கும்,
பிறகு அந்த மாதிரி சரீரத்தில் வேறு ஒரு இடத்தால், கழுத்துக்கு கீழே இருக்க இடத்தால், கழுத்துக்கு மேலே இருக்க இடத்தால், காதால் என்று அதை பற்றி வர வீடியோவில் நம்ம ஆழ்ந்து சிந்திப்போம் என்னவென்று, எது சிறப்பு என்று. அந்த மாதிரி இந்த ஸ்தூல சரீரம் அழிகின்றது. பிறகு லிங்க சரீரா என்பார்கள். என்னவது லிங்க சரீரா என்றால்? ஒரு ஆத்மா என்ன யோசிக்கும்? மனோமயா ஞானமயா கோஷ் அப்படின்னு என்பார்கள். என்ன என்றால், அது இந்த ஆத்மா இந்த உடலில் சம்பந்தப்பட்டு அந்த உடலில் வசிக்கும். லிங்க சரீரா என்றது பிரணாமயா கோஷா. அப்படின்னா என்ன என்றால் பிராணிக் ஃபுட் யோகாசனா பண்ணால் குண்டலினி யோகா என்பார்கள், சக்ரா என்பார்கள். அதில் குண்டலியை திறக்கப்படும் என்பார்கள், மூன்றாவது கண்ணு திறக்கப்படும், ஞானம் பிறக்கும் என்பார்கள். இதெல்லாம் அதிர்ந்து ஒரு பாகம்தான். என்னவென்றால், உனக்கு எந்த நிறம் பிடிக்கும் என்றது ஒரு ஆத்மாவின் குணாதிசயங்களை காட்டும். எனக்கு நீலம் பிடிக்கும், அவர்களுக்கு இன்னும் ஒருவர்களுக்கு சிகப்பு பிடிக்கும், இல்லை ஒருவர்களுக்கு பச்சை பிடிக்கும் என்று என் சகோதரனை எடுத்துக்கொண்டால், அவர் முதல் அழகான ஒரு வீடு வெளிநாட்டில் வாங்கினார். ரொம்ப அழகான வீடு. அதில் அப்பொழுது அவருக்கு திருமணமாகவில்லை. அவர் என்னை கூட்டு, இதுக்கு என்ன, வா நம்ம வெளி ஏஜென்சியில் விட வேண்டாம், நம்மளாகவே இதை பெயிண்ட் பண்ணலாம் என்று மிகவும் உற்சாகமாக என்னிடம் சொன்னார். நானும் மிக சந்தோஷமாக சரி என்றேன். இருவரும் சென்று எனக்கு பிடித்த நிறத்தை நான் எடுத்தேன், அவருக்கு பிடித்த நிறத்தை அவர் எடுத்தார். என்னவென்றால், என்னோட படுக்கை அறைக்கு நான் ஃபாரஸ்ட் தீம் என்று வைத்து பச்சை நிறம் என்றால் மிகவும் பிரியமானது. அவர் எது எடுத்தாலும் பச்சை தான் அவருக்கு பிடிக்கும். என்னவென்றால், பச்சைன்ற நிலம், நீர் என்று சுபிட்சத்தை காட்டும் இந்த பச்சை நிறம். சுபிட்சம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், வெற்றி, இது எல்லாத்தையும் சிம்பலைஸ் என்பார்கள் ஆங்கிலத்தில். அதை காட்டும் இந்த பச்சை நிறம். இருவரும் சந்தோஷமாக போய் அவர் இந்த படுக்கும் அறையை ஃபாரஸ்ட் தீமில் நாங்களாகவே அதை அலங்கரித்தோம். அந்த மாதிரி எதுக்கென்றால், வாருங்கள், நம்ம ஸ்தூல சரீரம் பற்றி தானே பேசிக்கொண்டிருந்தோம். அந்த மாதிரி ஒருவருக்கு ஒரு வர்ணங்கள் பிடிக்கும். இது பச்சை, சில பேருக்கு நீலம், சில பேருக்கு அது அந்த ஆத்மாவின் உள்ளிருக்க குணாதிசயம்தான். இது நாடி என்பார்கள். என்னவென்றால், அது என்ன நாடி என்றால் என்ன என்று, இந்த உடலுக்கும் நாடிக்கும் என்ன சம்பந்தம்? முன்பீடோவில் நம்ம தெரிந்து கொள்ள பிரயத்னித்தோம். ஒரு உயிரின் நாடி துடிப்பு ஆரம்பித்து அந்த நாடி அடங்குற வரைக்கும் எல்லாமே எழுதியிருக்கும் ரிக்வேதத்தில். மகிமமானது இந்த வேதங்கள். ஆனால் வேதங்களை பூர்ணமாக அடைய இயலாது. ஏனென்றால், வேதங்கள் என்றால் முதலில் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது சமுத்திரம்தான். ஒரு சமுத்திரத்து ஜலத்தை எடுத்து சிறிது பானையில் அடைத்து வைக்க முடியுமா? என்ன முடியாது. அந்த மாதிரி தான் வேதங்கள் என்றது சமுத்திரம் போல். அதை இந்த மானிட உடலில் இருக்க நம்மளால் ஒரு அளவுக்கு தான் புரிந்து கொள்ள இயலும். எத்தனை பல கோடி ஜென்மங்கள் எடுத்தாலும் இன்னும் வேதங்களை புரிந்து கொள்ள இருக்கின்றது என்பார். ஆனால் நீங்கள் வேத பாఠசாலையில் போய் கேட்டுக்கொண்டால், நான் 14 வருஷம் படித்தேன், அவர்கள் ஒரு வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்வார்கள். ரிக்வேதமோ, சாமவேதமோ, யஜுர்வேதமோ, ஏதாவது ஒரு வேதம், அதை நல்லாக. நம்ம மகாவிஷ்ணுவுக்கு பிடிச்சது சாமவேதம். ஏனென்று கேளுங்கள், 4 வேதத்தில் அவரே யஜுர்வேதம், ஏன் அவருக்கு சாமவேதம்? சாமவேதம் என்றால் ரிக்வேதம் தான் பாடு ரூபத்தில் பாடியிருக்கார்கள். கீதம் என்றால் மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் பிரியமானது. கீர்த்தனைகள் என்றால் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார். கீர்த்தனை என்று கீர்த்தனை
என்னது இது? கீர்த்தனை என்றால் ரொம்ப பிரியம். பக்தி என்போம். பக்தி, அன்பு. பக்தி என்றால் சோஸ்திர மாளிகா, சோஸ்திர பிரியர். மகாலட்சுமி கூட சோஸ்திர பிரியர் தான். சோஸ்திரத்தால் பகவானை பூஜிப்பது பக்தி, தூய்மையான பக்தி. அந்த மாதிரி பாடல் என்றது மிகவும் இப்போ 4000 திவ்ய பிரபந்தனை பாடல்கள் தான். பாசுரங்கள் எல்லாம் மகான்கள் பாடி, அந்த காலத்தில் மகான்கள் பெருமாள் பெருமைகளை பாடியிருக்கிறார்கள். என் கிருஷ்ணர் எப்படி அலங்காரம் பண்ணிட்டார், என்ன பிடிவாதம் பிடித்தார், எப்படி நடந்தார், எப்படி உட்கார்ந்தார், என்ன அழகாக வர்ணித்திருக்கார்கள். பார்சாரதி கோவிலுக்கு சென்றால் 4000 திவ்ய பிரபந்தம் என்ன அழகாக பாராயணம் செய்வார்கள். அதை விட ஆனந்தம் உலகத்தில் என்ன இருக்கின்றது? ஆனந்தத்தில் உச்சகட்டம் அது. பார்த்தசாரதி கோவில் என்றாலே ஆனந்தமயமான ஸ்தலம்தான் அது. ஆஹா, தன்னை தான் மறந்து ஒரு ஜீவாத்மா ஒரு பரமாத்மாவை அடையக்கூடிய இடம் இந்த பாடஸ்தலங்கள் தான். நான் ஒரு இடத்தில் பணி செய்து கொண்டு இருந்தேன். ஒரு சீனியர், அவங்க ரொம்ப நல்லவங்க. அவர்கள் என்னிடம் 108 திவ்ய தேசங்கள் பற்றி இந்த ஃபோட்டோ எடுத்து ஒரு சார்ட்டில் ஒட்டி கொண்டு இருந்தார். எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஓனர். அவர் என்றால் அந்த எல்லாரும் என்னவென்றால், ஒரு பாடல் ஸ்தலத்துக்கோ சின்ன சிறிதளவு கோவிலுக்கோ நம்ம செல்ல வேண்டும் என்றால் அந்த பரமாத்மாவுக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு நம்ம அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால் அந்த ஆலயத்திலே கால் எடுத்து வைக்க இயலும். இல்லையென்றால் மிகவும் கடினம். என்னவென்றால், ஒரு ஜீவாத்மாவுக்கு முக்தி பாதை என்றால் என்ன? ஜீவாத்மாவின் முக்தி பாதை என்றது பரமாத்மாவை அடைவது தான். பரமபதத்தை அடைய வேண்டியது. அது எப்படி அடையலாம் என்றால் தர்ம காரியம்தான், தர்ம சிந்தனைகள் தான். என்னவென்றால், இப்பொழுது நம்ம பேசிக்கொண்டு இருந்தோம். என்ன ஷரீரம் என்றால் என்ன? ஷரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்தூல சரீரம் என்பது என்ன, லிங்க சரீரம் என்பது என்ன என்று நாடி என்பார்கள். நாடி என்பது என்ன என்று ஒருவர் இறந்து, ஆத்மா என்றது உடலை விட்டு வெளியேற அதுக்கு ஏதாவது ஒரு இங்கிலீஷில் மீடியா என்பார்கள், ஏதாவது ஒரு விதமான வண்டி மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். அதுதான் இந்த லிங்க சரீரா என்பார்கள். சில பேர்கள் இதை அங்குஷ்ட மாத்ரா என்பார்கள். என்னவென்றால், நம்ம கட்டவரல் அளவுக்கு. என்னவென்றால், சில ஆத்மா என்றால் கட்டவரல் அளவுக்கு தான் இருக்கும். இப்போது நீங்கள் புராணங்கள் எல்லாம் எடுத்து படித்து கொண்டால் அதில் ரொம்ப விவரமாக அழகாக வர்ணித்திருக்கிறார்கள். நான் இந்த வீடியோவை இத்தோடு முடித்து கொள்கிறேன். வர வீடியோவில் நம்ம இன்னும் இந்த ஷரீரம், லிங்க சரீரம் என்றால் என்ன, ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் என்ன சம்பந்தம், விட்டு செல்லும்போது ஆத்மா இந்த சரீரத்தை எப்படி விட்டு செல்கின்றது, எத்தனை காலம் இந்த ஆத்மா ஒரு உடலில் இருக்கின்றது எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.